லட்சம் ஜீவ பேதங்களையும் அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உயிர்களை கவர்ந்து கஷ்ட சுகத்தை சொர்க்க நரகத்தின் மூலம் அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். சம்ஹாரகர்த்தனாகிய சிவபெருமான் இணைக்கட்ட கட்டளை பற்றி நாராயணம், பூரையும், சக்கரம், அட்டைக்குழி, அரணைக்குழி, முள்பீப்பாய், தேள், பாம்பு, செய்யா போன்ற விஷ ஜந்துக்களை 4448 வியாதிகளையும் பன்றி, சென்னாய் போல கிங்கர்களையும் கொண்டு என் ஆட்சி வருமானத்தை அரசாட்சி செய்து வருகிறேன். நான் சற்றையிலும் நீதிதவில் நடப்பேன். என் சிரத்திற்கு மேலே மயில் காமினால் கட்டி சொந்த வழக்கத்திற்கும் பலவரானது அறிந்து என் சிரத்திலே விழுந்து என் சிம்மாசனத்திற்கு கீழே என்று சபையின் சட்ட திட்டங்களை கவனிக்கிறார். ஆனால் ஒரு அவை சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அமைச்சர் பெருமக்கள் அந்த அவையை சிறப்பாக இருக்க வேண்டும். அமைச்சர் பெருமக்கள் சரியில்லை என்றால் அந்த அரசாட்சியை கவர்ந்து பண்பு உங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக. எனவே என் அரசாட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் தங்களுடைய உதவி எனக்கு தேவை. நிச்சயமாக. இன்று வரக்கூடிய ஆன்மாக்களை பார்க்கலாமா? தாராளமாக பிரபு. இன்று நமக்குள்ளாக சென்ற பொருளாதாரம் எல்லாம் பூலகத்திலே ஒரு பசுவின் உடலில் தான் சகல தெய்வங்களும் இருக்கிறது என்று
அனைத்து மக்கள் வணங்குவார்கள். அந்த பசுவை கன்றை கொண்டு அதை உடலில் வைக்கோல் திணித்தது உயிருடன் இருப்பது போல் காண்பித்து ஏமாற்றியிருக்கிறான். அதுவே குற்றம். பொய்க்கன்றை ஏமாத்துறது குற்றம் தான். அதை கூட மன்னிச்சுக்கலாம். என்ன பொழப்புக்கு இருக்கலாம். அந்த கறந்த பால் இருக்குல்ல, ஆமா, ஒரு படி பால்ல 3 படி தண்ணி மண்டி தண்ணி குடிச்சவங்க குழந்தை எல்லாம் நிறைய சித்து போச்சு. இது மன்னிக்க முடியாத குற்றம். ஒன்றுக்கு பற்றாக தண்ணீரை கலந்திருக்கிறான். அது ஒரு குற்றம். அதுலயும் இன்னைக்கு பிறக்கிற புள்ள பூரா தாயை நம்பல. தாய்க்கு பால் இல்லை, பாக்கெட் பால், பாக்கெட் பால். இந்த பசுபாலத்தை நம்புது. அதுக்கே துரோகம் பண்ணிட்டான் பிரபு. சரியான தண்டனை. இவன் செய்த காரியத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆசானே இல்லை என்று சொல்கிறார். அது ஒரு பக்கம். அறிவு வளர்ந்ததுக்காக பள்ளிக்கான போது தனிப்பாடம் வைப்பாங்க. தனிப்பாடத்துக்கு தன் இல்லத்திலேயே ஆசிரியர் தந்த மாணவன் நடத்துறாங்க. ஆனா இது தனிப்பாடம் அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டான். சண்டாடு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கே துரோகம் வைத்திருக்காங்க என்றால் இவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்டவன் தெரியுமா? நேற்று ராத்திரி வந்துட்டு கடன் சொல்லிட்டு போனாங்க. அவளை இழுத்து சொல்ல
இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் என்ன வருவதில்லை. பெண்களிலே 4 ஜாதி பெண்கள் இருக்கிறார்கள். இதில் முதல் ஜாதி பெண் எப்படி என்றால், கணவனை தவிர பெண்கள் மற்ற ஆடவர்களை கனவு கூட நினைக்க மாட்டாளாம். அவள் தான் முதல் ஜாதி பெண். 2ஆம் ஜாதி பெண் எப்படி என்றால், கணவனை தவிர மற்ற ஆடவர்களை வயது மூத்தவர்களாக இருந்தால் அவர்களை தந்தையாகும், இளையவர்களாக இருந்தால் சகோதரராக நினைப்பாளா. 3ஆம் ஜாதி பெண் எப்படி என்றால், கணவனை தவிர வேறு யாராவது ஒருவன் மீது ஆசை கொண்டு விட்டால் அவனோடு ஒரு நாள் ஒரு பொழுதாவது கூடி இல்லற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அதற்கான நாளை எண்ணி எண்ணி அதற்காக காத்துக் கொண்டிருப்பாளாம். அவர்தான் 3ஆம் ஜாதி. 4ஆம் ஜாதி பெண் எப்படி என்றால், கணவனை தவிர மற்ற எத்தனை பேர் வந்தாலும் சரி, கணவனிடத்தில் காட்டிய அன்பை காட்டிலும் 100 மடங்கு அவனிடத்தை காட்டுவாளாம். அவள் தான் 4ஆம் ஜாதி பெண். இவள் அதை சார்ந்தவள். 4ஆம் ஜாதி தான். இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்நியனை கூடி அன்பனை நீக்கி அவசாயம் கொள்வார் என்று கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அக்னி ஸ்தம்பத்தை கட்டி தளவு செய்து புளிய விழாவில் அடித்து புழு புளியை தள்ள வேண்டும். அக்னி ஸ்தம்பம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு காலம் எம்மண்டலத்தில் வந்து அக்னி ஸ்தம்பம் என்றால் முருங்க மரமா. அக்னி ஸ்தம்பம் என்றால் பழுக்க காட்சிய இரும்பு தூள். எப்படி மற்ற ஆடவர்களை கட்டி தழுவினாலோ அதே போல் அந்த பழுக்க காட்சிய இரும்பு தூளை கட்டி தழுவ செய்து புளிய விழாவால் அடித்து புழு புளியை அவளை தள்ளுங்கள். அவள் நவ துவாரத்திலும் நாராசத்தை காட்சி ஊற்றுங்கள். எடுத்து சொன்னவன் நாராசம் என்றால் என்ன? பாயாசம் ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும். எடுத்து சொல். அதோ ஒரு புண்ணிய புருஷன் வருகிறார். புண்ணிய புருஷன் அவர் இங்கு வர வேண்டும். பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தாலும் புண்ணிய புருஷன் நடந்து போய் கொண்டிருக்கிறார். தாங்கள் முன்னால் கொண்டு வருவது எனது வேலை. அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு தாங்கள் தண்டனை அளிக்க வேண்டும். ஆனால் இதுவரை வந்தவர்கள் அனைவர்களுமே பாவம் செய்தவர்கள். ஆனால் இவர் மட்டுமே புண்ணியம் செய்தவர். இந்த புண்ணிய ஆன்மா இங்கு ஏன் வருந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தர்மமே செய்தாலும் பாத்திரம் இருந்து பிச்சையிடு, கோத்திரம் இருந்து பெண் என்று சொல்வார். நாம் செய்யக்கூடிய தர்மம் நல்ல வழியில் செல்கிறதா என்று பார்த்து அதை செய்ய வேண்டும். ஆனால் இவள் அறியாமல் அந்த தர்மத்தை செய்து அந்த தர்மத்தை பெற்றவர் அதை தவறான வழியிலே பயன்படுத்திய காரணத்தினால் அதற்குண்டான பாவம் இவரையும் சார்ந்திருக்கிறார். இருந்தாலும் இவர் புண்ணியவான் தான். ஆகவே இவரை புஷ்ப விமானத்தில் ஏற்றி சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள். செல்லுகின்ற வழியிலே நரகத்தை கண்ணால் காண வைத்து பிறகு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுங்கள். புரியுதா? எவனை பார்க்க முடியாது. எவனுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்டமானது யாருன்னா புண்ணியம் செய்யறவர்கள். அந்த புண்ணியம் செய்யற பக்கத்தில் வச்சுப்பாரு. அப்பேற்பட்ட புண்ணியவானுக்கும் செல்லுகின்ற பொழுது நரகத்தை காட்டி என்றார். ஏன்னா இது நரகம். அதுபோல நான் புண்ணியத்துக்கு சொர்க்கவாதி முறையடைய புண்ணியவர்கள் அழைத்து செல்கின்ற பொழுது எல்லோரும் கைதட்டி ஆரவாரம் செய்து எவனை நேரம் சொல்லி ஆயுள் பாக்கியம் பெற்றதாக அர்த்தம். எல்லோரும் நேரத்தை கைதட்டுக்கு உடம்புக்கு நல்லது. இங்கு யமதரனாக நடந்து கொண்டிருக்கும் ஹரிஹரன் நடிப்பிசி வேந்தன் சகல கலா வல்லவன் நடிப்பிசி தென்றல் அருள்குரிய நண்பன் ஹரிஹரன் அவர்களுக்கு ஆறுமணி சக்கரவர்த்தி நமது தென்னிந்திய நீதி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான ரத்தனப்பா அவர்கள் சார்பாக 100 ரூபாயை அன்பிற்காக வாங்கி வழங்குகிறார்கள். காளிமுத்து அருமைக்குரிய செயற்குழு உறுப்பினர் கேபிஏ காளிமுத்து ராஜபால் அரிச்சந்திர எல்லா வருஷமும் அருமைக்குரிய பிள்ளை காளிமுத்து அவர்கள் சார்பாக ரூபாய் 100 எம்எம் அளித்துள்ளார்கள். கலைஞர் மத்தியிலே இப்படி எனக்கு வாய்ப்பை நல்கிய அத்தனை எனது
கலை சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திய எனது ஆர்வீர் சகோதரர்கள் ரத்னப்பா அவர்களுக்கும் காளிமுத்து அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து கலைஞர் கையால் பரிசுகளை பெறுவது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றதற்கு சமம். ஆகவே அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி உள்ளேன். தாங்கள் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். என்ன மன்னிக்கப்படுவதற்கு தாங்கள் என்ன குற்றம் செய்ய? நான் குற்றம் செய்யவில்லை. இருப்பினும் ஒரு காலதாமதமாகிவிட்டது. என்னது? அதனால் நான் சொல்ல வேண்டிய வேலையும் காலதாமதமாகிவிட்டது. இன்னும் 3.25 நாளிகைக்குள் சாலாமுனியை பரிமாறித்துக் கொண்டிருக்கும் தூதர்சேனன் என்பவருடைய மகன் சத்யவான் என்பவருடைய உயிர் வர வேண்டும். இருந்தாலும் உடனடியாக அன்று மார்க்கண்டையின் உயிரை பற்ற செல்லும் பொழுதும் இதே போல் தாமதமாகத்தான் புத்தர் எடுத்து வைத்தார். அன்றும் பாசம் தவறியது. இன்று அல்ல, யாரு கால் படிக்க சிவபெருமான் இடக்கால் பட்டதால் உமையவள் பாதம் என் மீது பற்றி என்னுடைய புழுக்கால் சாபம் நீங்கியது. தாய் சாமி உண்மைதான். அப்ப புண்ணியம் தானே. அதுபோல் இதுவும் நடக்க போகுது. எதுவாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் சிவபெருமான் துணை இருக்கும் பொழுது, ஈசன் இருக்கும் பொழுது, சூரியனின் துணை இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை வரப்போகிறது? வணக்கம். நான் உயிரோடு வா, சென்று வா, வெற்றி உனக்கு. புத்தரே, சற்று அவையை கவனித்துக் கொள்ளும். நான் ஓய்வெடுக்கிறேன். தேவகானம் ஒன்று கேட்கிறது. மகாபலிவர் அவர்கள் வருகை தருகிறார் கொள்கிறார். Thank you.
அர்த்தம் என்னவென்று நாம் அறியலாம். கலை தர்மசேனம் நானே திரைய சஞ்சாரி. அப்படி என்றால் சத்தியலகம் சென்று சதமகனை கண்டு, வைகுண்டம் சென்று வாகனை ஓட்டி, கைலியில் சென்று கனகாவை கண்டு, நான் வருகின்ற மார்க்க மத்தியிலே உன்னுடைய ஞாபகம் வந்து விட்டது. ஏன்னு கேட்டால் நான் வந்து அநேக நாளை விட்டதல்லவா, அதனால் தன்னுடைய பார்த்து போகலாம் என்று வந்திருக்கிறேன். ஆமாம், நீ சேமமாக இருக்கின்றாயா? தங்களை போன்று பெரியவர்கள் ஆசையா நலமாக இருக்கின்றேன். ஓ, இருப்பாய் இருப்பாய். உனக்கு என்ன குறை? நீ என்ன சாமானியம் உள்ளவனா? சிவபக்தியில் சிறந்தவன், ஜீவ காரணியம் உள்ளவன், அவையும் போன்றவரை காப்பாற்றும் புண்ணிய சீரன், அதுவும் தர்மசரணி. உனக்கு என்ன குறை நேரிட போகிறது? இருந்தாலும் சமாச்சாரம். இருந்தாலும் இந்த வார்த்தையிலே ஏதோ சொல்லிச்சு இருப்பதை போல் தெரியாது. தர்மசரம், ஆமா, என்றும் என்னால காணக்கூடாத ஒரு படவெடுப்பு இன்று உன்னுடைய முகத்தில் இருக்க காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? படவெடுப்பு இருக்கலாம் இருக்கலாம். அது வேறொன்றுமில்லை மாமுனிவரே. சாலமத்தை ஆண்டு கொண்டு துர்பிட்சையனுடைய மைந்தர் சத்தியவானவர் ஆயுள் ஒரு முகத்திற்குள் இங்கு வந்து செய்ய வேண்டும். அதை பற்றுவதற்காக என்னுடைய கிண்டர்கள் சென்றிருக்கிறார்கள். வருவதற்கு சற்று காலதாமதமாகிறது. ஒருவேளை அந்த பரபரப்பு என் முகத்திலே தெரிந்திருக்கலாம். தர்மசரம், என்ன சொல்கிறாய்? பூலோகத்திலே சாலமுறை ஆண்டு வந்த பீமசேவரின் சத்தியவன உயிரை அவசியம் கொண்டு வந்துதான் கேட்க வேண்டுமோ? என்ன கேட்கிறேன்? அந்த சத்தியவன் உயிரை அவசியம் கொண்டு வந்துதான் கேட்க வேண்டுமோ என்று கேட்கிறேன். தங்கள் வார்த்தைகளை ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது மாமனிதரே. கொண்டுதான் வர வேண்டுமா என்று கேட்டால் இது என்ன அர்த்தம்? எவனுடைய ஆயுள் முடிவடைகிறதோ அவனை கொண்டு வந்து சேர்ப்பதுதானே என்னுடைய கடமை. எம்பெருமான் சிவபெருமான் இறக்கத்தை கட்டளை போதுதானே. இது என்ன வர வேண்டுமா என்றால் புரியவில்லை. தர்மசரா, உன்னுடைய தொழிலை கண்டு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீதியோடும் நேர்மையை கட்டி கற்றுக் கொண்டிருக்கிறாய். அதனால் என் ஒன்றும் அதே நேரத்தில் நான் வருகின்ற வாழ்க்கை ஒரு பெண்ணுடைய பரிதவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பெண்ணுடைய கணவன் தான் இந்த சத்தியவான். இந்த சத்தியவன் உயிர் போதை பார்த்து பேரப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாள். அது நூலகத்தின் மூலியத்தில் வந்து சொல்லி அந்த சத்தியவன் உயிரை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கிறாங்க. தாங்கள் வரும்போதே நாம் நினைத்தேன் ஏதோ கலகத்தை இங்கு கொண்டு வர போகிறீர்கள் என்று. தாங்கள் பேசுவது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறது. முதலிலே சத்தியவான உயிரை பற்றித்தான் ஆக வேண்டுமா என்று, இப்பொழுது பெண்ணின் பரிதாபத்தை பார்க்க முடியவில்லை. அவருடைய கணவன் தான் இந்த சத்தியவான். சத்தியகாலம் அவனை பிடிக்காமல் வைத்து விடலாம் என்று சொன்னால் என் கடமையை தவறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். நான் கடமையை தவறினால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? என் சிரத்திற்கு மேலே தொங்கப்படப்பட்ட பருவமானது அறந்து விழுந்து என் சிம்மாசனத்துக்கு கீழே ஓடக்கொண்டிருந்த அக்னி ஆற்றை அமர்த்தப்பட வேண்டும் என்று தங்களுக்கு தெரியாதா? இந்த வார்த்தையை விடுத்து வேறு எது வேணாலும் சொல்லுங்கள். படைக்கப்பட்டவனின் தந்தை பிரம்மதேவன், காக்கப்பட்டவனின் வார்த்தை மகாவிஷ்ணு, படிவோடபடியுடைய மாமன் பரமேஸ்வரன், அழிக்கக்கூடியவன் யமதர்மன். சொன்னதை கேட்டு நன்மை தெளிவா என்பதை அறிந்து வந்திருக்கிறேன். வருத்தப்படாதே. உன்னால் ஆக நிகழ்ச்சி சொல்ல வரவில்லை. உன்னால் முடியும். கொஞ்ச நாளைக்கு சத்தியவனை விட்டு நீ சத்தியவனை சாப்பிட்டு இளம் பிராயம் ஒரு நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சத்தியவன் வயசு 27 வயசு நடக்குது. இன்னும் 50 வயசு விட்டுட்டு அப்புறம் உலகத்தில் எத்தனையோ இளம்பெண்கள் உதவியாகிறார்கள். அதற்கெல்லாம் பதிலாக மாட்டுக் கொண்டிருந்தால் பாவ புண்ணியத்தை நிலைநாட்ட முடியாது, என் நீதியை தவற முடியாது. ஆகவே
சத்தியவான் ஆயுளை கொடு. என்னடா சொல்ற? நான் என்ன சொன்னேன்? என்ன நீங்க என்ன சொன்னீங்க? உயிரை கொண்டு வா என்று சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? உயிரோடு வருகிறேன் என்றாய். வந்துட்ட உயிரோட. அதைத்தான் கொடு என்று உயிரோட வந்திருக்கல. ஏய், நீ உயிரோடு வருவதை கேட்கவில்லை. சத்தியவான் உயிரை பற்றி உண்டாயா? சத்தியம் உயிரையா? வாசத்தை. அங்கே நெருங்க முடியவில்லை. அக்கினி சுவாலை வீசுகிறது. என்ன ஆச்சரியம்! கற்பத்தி நாரதர் சொன்னதற்கும் கிங்கரர் சொல்வதற்கும் ஏதோ சம்மந்தம் இருப்பதாக இருக்கிறது. என்னை பேச வைக்கிறாயா? பேசித்தானே ஆரம்பம். நான் பேசக்கூடாது என்று இருக்கிறேன். நீங்க பேசியதான் நாங்க பேசுறோம். வாயை கட்டி வைத்திருக்கிறார்களா? வாயை கட்டினா வாழ முடியாது. ஏய், நீங்க நினைச்சா எந்திரிக்கும். பிரயாணத்துக்கு போக வேண்டும் என்றால் அது எழுந்து வரும். எப்பொழுதுமே என் சிந்தனைக்கு ஏற்றவாறு நடப்பதுதானே என்னுடைய வாகனம். இன்னைக்கு படுத்துக்கிட்டேன். படுத்து விட்டதா? படுத்துக்கிட்டேன். படுத்தே விட்டதா? படுத்துருச்சு. என்னடா இது ஆச்சரியம்! வாழ தூக்குனேன். படுத்த வாழ வைக்கணுமா இல்லையா? வாழ தூக்குனேன். வரமாட்டேன் உண்டே. என்னடா சொல்றாய்? வரமாட்டேன்டா. வரமாட்டேங்கிறதா? இப்படி சொல்லுதுன்னா அப்ப நான் போனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பாச கைவாடு போடல. உண்மைதான். அதுக்கப்புறம் யாரு இங்க வந்தாங்க? நான் மாமனிதன் வந்தா அந்த பையன் வேலையை பார்த்துட்டேன். அந்த மாட்டுக்கு செய்வன் வச்சுட்டேன். நாம் செய்த வினைதான் நமக்கு வருமே தவிர வேற எந்த செய்வனும் யாருக்கும் அவரவர் செய்த பாவ புண்ணிய வினைகள் தான் வரும். நீங்க பயணத்துக்கு மாடு வரணும், அது போக தீரணும். அப்ப மோகனம் வேணும். அபசகனமான வார்த்தை சொல்லுகிறாயா? கூட இருந்து எனக்கு பொழிவு இருக்கிறாயா? என்ன சொல்லு? ரெண்டு வார்த்தையில் வித்தியாசம் இருக்கிறது. அவனை கவனித்துக் கொள்.